சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம மாலை போட்டு சபரிமலைக்கு போகணும், ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் சபரிமலை போயிட்டு வாங்க. நீங்கள் என்னைக்கு மாலை போடணும், ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அன்றைக்கே அந்த ஐயப்பனோட அருள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடச்சிருச்சு. உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, மாலை போட்டால் செலவாகுமே, விரத முறைகள் எப்படி இருக்கிறது, எத்தனை நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம். நம்ம ஐயப்பன் வந்து ஏழைகளின் பங்காளன். நம்மள மாதிரி கஷ்டப்படுறாங்க உண்மையான விரதம் இருந்து மனசார அந்த ஐயப்பனை நினச்சி ஒரு சூடம்பத்தி பொருத்தி வச்சாலே அந்த ஐயப்பனோட பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் விரத முறைகள் வந்து எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சபரிமலைக்கு மாலை ஓட்டால் விரதம் எப்படி இருக்கணும், எத்தனை நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம குருசாமி நம்மளுக்கு சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம குருசாமி 40 வருஷமாக சபரிமலைக்கு இருமுடி கட்டி ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்க. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குருவுக்கும் குருவான அந்த ஐயப்பனையும் நம்ம குருசாமிக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம குருசாமிக்கு வந்து ஐயப்பன் வந்து எப்படி குருவாக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவங்க சொன்னதுபடி தான் நம்ம குருநாதர் வந்து நம்மளுக்கு வந்து விரதங்கள் இப்படி இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விரதங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் மற்ற கோயிலுக்கு போகிற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு நீங்கள் சபரிமலைக்கு போகாதீங்க. ஒரு குருசாமி துணையோடு தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும். கோயிலில் போய் ஏகப்பட்ட ஐதீகங்கள் இருக்குது. அது பூராமே நம்ம குருசாமி சொல்கிறத வேதவாக்க நினச்சி சபரிமலைக்கு போயிட்டு வரணும். அப்போ தான் அந்த நம்ம விரதத்தோட முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கு போகும்போது தேவையில்லாத பேச்சு, எதுவும் தேவையில்லாத பேச்சு பேச வேண்டாம். ஒரே நம்ம என்ன எண்ணம், நம்ம வந்து சபரிமலைக்கு போகணும், அந்த ஐயப்பனை பார்க்கணும், சாமிக்கிட்ட வேண்டிக்கிறணும், நம்ம வேண்டது நிறைவேறணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறோம். அப்போ நம்ம ஒரே எண்ணம் வந்து நம்ம ஐயப்பன் மேலே தான் இருக்கணும். சபரிமலைக்கு போகும்போது வந்து தேவையில்லாத பேச்சு பேச வேண்டாம். நம்ம ஒரே எண்ணம் வந்து அந்த ஐயப்பனை பார்க்க போகணும், நம்ம வேண்டுதல் வந்து அந்த ஐயப்பன் வந்து நிறைவேற்றணும். இதே எண்ணத்தோடு நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் வேண்டது கண்டிப்பாக நடக்கும். சாமியே சரணம் ஐயப்பா. வாங்க நம்ம வந்து சபரிமலைக்கு வந்து கார்த்திகை 1லேருந்து நம்ம மகர ஜோதி வரைக்கும் நம்ம மாலை போட்டு விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம இந்த வருஷம் மாலை ஓட்டு சபரிமலைக்கு ஐயப்பனை தரிசனம் பண்ண போனோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலேவும், மாலை ஓடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியேவும் வீட்டில் பெயிண்ட் அடிச்சிருங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நம்ம வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டை நல்லா அலசி விட்டு வீட்டில் வந்து மஞ்சப்பொடி கோமியம் கலந்து வீட்டு ஃபுல்லாகவே தொளிச்சு விட்டுருங்க. தொளிச்சு விட்டு அது ஒரு வாரத்துக்கு வீட்டில் அசைவம் எதுவும் பழங்காய்ங்க, வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்களும் சுத்தமாக இருங்க. நீங்கள் வந்து மாலை ஓடுறதுக்கு முன்னாடி குருசாமிகிட்ட போய் நீங்கள் மாலை போடணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள். இப்படி விரதம் இருக்கணும், இப்படி நீங்கள் இந்த முறையில் நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி நீங்கள் விரதம் இருந்துவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, குருசாமிகிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, மாலை எப்படி வாங்கணும், வேஷ்டி என்னென்ன வேஷ்டி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. சிவன் விஷ்ணுவோட அவதாரம் தான் ஐயப்பன். சிவனுக்கு பிடிச்சது ருத்ராட்சம், விஷ்ணுவுக்கு பிடிச்சது துளசி. உங்களுக்கு எந்த மாலை போட விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ருத்ராட்சம் இல்லாட்ட துளசி மாலை எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஐயப்பனுக்கு பிடிச்சது வந்து துளசி மணி மாலை தான். பம்பை நதிக்கரையில் வந்து மணிகண்டனுக்கு, சிவனும் விஷ்ணுவும் மணிகண்டனுக்கு வந்து கழுத்தில் துளசி மணி மாலையில் தான் மணியை கோர்த்து போட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து துளசி மணி மாலை போட்டால் நல்லது. நீங்கள் மாலை எப்படி பார்த்து வாங்கணுன்னா, துளசி மணி மாலை, துளசி மணி வந்து 108 துளசி மணி கோர்த்த மாலையை பார்த்து வாங்க. நம்ம ஐயப்ப சாமி வந்து 108 சரணம்னு சொல்லி வழிபடுவோம். அதை குறிக்கிற வகையில் நம்ம 108 துளசி மணி மாலை வாங்கி நம்ம மாலை போடணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துணை மாலைன்னு ஒன்று போடுவாங்க. அது வந்து நீங்கள் சந்தன மாலை வாங்கிக்கலாம். நம்ம மாலை என்ன மாலை வாங்குறதுன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேஷ்டி வந்து கருப்பு வேஷ்டி, காய் வேஷ்டி, நீல வேஷ்டி வாங்கிக்கலாம். நீங்கள் முதல் தடவை மாலை ஓட்டு கன்னிச்சாமியாக மாலை ஓட்டு சபரிமலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கருப்பு வேஷ்டி எடுத்துக்கோங்க. 2 கருப்பு வேஷ்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் முதல் வருஷம் மாலை ஓட்டு கன்னிச்சாமி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கருப்பு வேஷ்டி தான் கட்டணும். அதனால் 2 கருப்பு வேஷ்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் பழமாலை சாமினா 2 காய் வேஷ்டி, 2 நீல வேஷ்டி, எது உங்களுக்கு எந்த வேஷ்டி பிடிக்குமோ அதை வாங்கி நீங்கள் கட்டிக்கிடலாம். நீங்கள் புது வேஷ்டி வாங்கிட்டு வந்தோடனே மாலை ஓடுறதுக்கு முத நாளேவும் வேஷ்டியை நல்லா அலசி போட்டுருங்க. நீங்கள் மாலை ஓடும்போது கூட வேஷ்டி அலசிட்டு ஈர வேஷ்டியோடு நீங்கள் மாலை போட்டுக்கிடலாம். புது வேஷ்டியோட மாலை போடக்கூடாது. அதனால் ஒரு அலசிட்டு நீங்கள் மாலை போட்டுக்கோங்க. ஈர வேஷ்டியோட மாலை போடுங்க. நீங்கள் மாலை ஓட்ட நாள்லேருந்தேவும் கன்னிச்சாமினா கருப்பு வேஷ்டி, பழமலை சாமினா நீல வேஷ்டி, காய் வேஷ்டி தான் எப்பவுமே கட்டணும். வேலைக்கு போகிற இடத்துல சில இடங்களில் யூனிஃபார்ம் போட சொல்லுவாங்க, இல்லை ஃபேன் சட்டையில் வர சொல்லுவாங்க. நீங்கள் வேலைக்கு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸில் போய்க்குங்க, ஃபேன் சட்டை அல்லது யூனிஃபார்மில் போய்க்குங்க. மற்றபடிக்கு நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடும் போதோ பூஜை பண்ணும்போதோ, நீங்கள் ஒரு பூஜைக்கு கன்னி பூஜைக்கோ இல்லை நீங்கள் பூஜைக்கு போகும்போது நீங்கள் இந்த வேஷ்டியில் தான் போகணும். நீங்கள் பஜனைகளில் கலந்துக்கிற போது இந்த வேஷ்டிகளில் தான் நீங்கள் பஜனைகளை கலந்துக்கிறணும்.
நீங்கள் மாலை போட்டதுலேருந்தேவும் காலையில் சாயங்காலம் நம்ம குளிச்சிருங்க. பச்சை தண்ணியில் குளிச்சு பழகுங்க. எதனால பச்சை தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னாங்கன்னா, நம்ம சபரிமலை போகும்போது பம்பையில் குளிப்போம். பம்பை வந்து மலையிலேருந்து மலைக்காட்டிலேருந்து வர்ற தண்ணி, மூலிகை தண்ணி. அது வந்து தண்ணி வந்து நம்ம ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். நம்ம இப்போ இருந்தே பச்சை தண்ணியில் குளித்து பழகிட்டோம்னா, நம்ம பம்பையில் குளிக்கும்போது நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஒன்றும் செய்யாது. அதனால தான் பச்சை தண்ணியில் குளிக்க சொல்கிறாங்க. காலை, மாலை 2 வேளையும் குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு 2 வேளையுமே வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. வீட்டில் விளக்கேத்தி சரணம் சொல்லி பூஜை பண்ணுங்க. அதேபோல் நம்ம இலை போட்டு சத்தி விடும்போது சாமி சரணம் சொல்லி நீர் விட்டு வீட்டில் சத்தி விடுங்க. கண்டிப்பாக இலை போட்டு தான் சாப்பிட்ணும். நம்ம இலை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம சாமிக்கும் எடுத்து வச்சுக்கிடலாம். ஒரு இலை வாங்குறதுனால அந்த விவசாயி, அதாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் நம்ம இலை வாங்குறதுனால அவங்களுக்கும் ஒரு நல்லது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டு இலை கீழே போடும்போது வாயில்லா ஜீவன்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஆடோ மாடோ ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்கிறோம். அதனால் இலை போட்டு சாப்பிட்றது நல்லது. முடிஞ்ச வரை இலை போட்டு சாப்பிடுங்க. நம்ம மாலை போட்டு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். அசைவம் சாப்பிடக்கூடாது. நம்ம மட்டும் இல்லை, வீட்டில் யாருமே மாலை போட்ட வீட்டில் யாருமே, நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருமே அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்க அப்புடின்னா கடையில் டீ குடிக்கிறது, வடை சாப்பிட்றது அப்படின்ட்டு கடைகளில் வந்து எதுவும் சாப்பிடாதீங்க. ஹோட்டலில் எதுவும் சாப்பிடாதீங்க. மாலை போட்ட சாமி பூராமேவும் வீட்டில் தான் சாப்பிட்ணும். அப்புறம் பார்த்தீங்க அப்புடின்னா நீங்கள் மாலை போட்ட வீட்டில் சாப்பிட்டுக்கிறலாம். அடுத்த வீட்டில் சாப்பிடாதீங்க. மாலை போட்ட வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறலாம். நீங்கள் மாலை போட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு வேலையாக நீங்கள் வெளியூருக்கு போயிருக்கீங்க, வீட்டுக்கு வர லேட் ஆகிடும், நீங்கள் அங்கேயே தங்கி வேலை பார்க்குறீங்க, சமையல் பண்ணி சாப்பிட முடியாத பட்சத்தில் நீங்கள் சைவ ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் பீடி, சிகரெட்டு, புகையிலை, மது குடிக்கிறது, நீங்கள் மாலை போடுற முன்னாடி மது சாப்பிட்ருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டுறதுக்கு இது ஒரு வழியாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு மண்டலம் மாலை போட்டு நீங்கள் இது சாப்பிடாம இந்த கெட்ட பழக்கங்கள் இது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதே பழகிடும். இது நீங்கள் ஐயப்பனுக்கு உண்மையான பக்தனாகவும் இருந்த மாதிரி ஆகி போயிடும். வேறு வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐயப்பனோட உண்மையான பக்தனாகவும் ஆயிடுவீங்க. ஐயப்பனோட பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடச்சிரும். அவங்களாம் மாலை ஓட்டு நல்லா இருக்காங்க, நம்மளும் மாலை ஓட்டுறதுக்கும் இப்படி கஷ்டப்படுறோமே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு காரணம் வந்து நீங்களே தான். அதுக்கு நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு போகிறீங்க. 2 பேருமே ஸ்கூலுக்கு போகும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து நல்லா படித்து ஒரு பெரிய வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து படிப்பை சரியாக படிக்காமல் செய்யாமல் இன்னும் அதே இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, அவன் நல்லா வேலைக்கு போயிட்டானே, நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட, அவன் நல்லா படித்தான் அதனால் நல்ல வேலைக்கு போயிட்டான், நம்ம சரியாக படிக்கலை அதனால் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறீங்க அப்படின்னா நீங்களும் மாலை போடுவீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் மாலை போடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து நல்லா கரெக்டாக 41 நாள் ஒரு மண்டலம் நல்லா விரதம் இருந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் விரதத்தை கடைபிடிச்சி அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சிகரெட்டு குடிப்பேன், பீடி குடிப்பேன், எல்லா கெட்ட பழக்கமும் செய்வேன், ஒரு மண்டலத்துக்கு நீங்கள் சரி மாலை ஓட்டு சரியான விரதம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் மாலை ஓட்டாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் உண்மையான விரதம் இருந்து பாருங்கள், நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கு பிறகு நீங்களே உணர்வீங்க அந்த ஐயப்பனோட மகிமையை. நம்ம ஒரு மண்டலம் மாலை ஓட்ட நாள்லேருந்து ஒரு மண்டலத்துக்கு நம்ம கோயிலுக்கு போகிற வரைக்கும் விரத முறையில் கரெக்டாக கடைப்பிடிச்சி நம்ம எந்த கெட்ட பழக்கமும் செய்யாமல் சரியான முறையில் விரதத்தை கடைப்பிடிச்சோம் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல நிலைமையில் நம்ம இருக்கோம். உங்களுக்கே அது புரியும். விரதத்தை வந்து சரியான முறையில் கடைப்பிடிங்க. சபரிமலை யாத்திரை போகும்போது பாத்ரூம் போகும்போது செய்யும்போதும் இருமுடியை வச்சுக்கிட்டேவும் நீங்கள் பாத்ரூம் போகக்கூடாது. அதே மாதிரி கன்னிச்சாமியை வந்து நீங்கள் இருமுடியை கீழே இறக்கி வைக்கவோ தலையில் தூக்கவோ நீங்களாக செய்யக்கூடாது. உங்கள் கூட பழமலை சாமியை கூட வருவாங்கள்ல, அவங்ககிட்ட நீங்கள் இருமுடியை அவங்கள இறக்க சொல்லிவிட்டு திருப்பி நீங்கள் பாத்ரூம்போ இல்லை எங்கிட்டோ ஒரு கடைக்கு எங்கேயும் போகும்போது அந்த அந்த சாமிகிட்ட இருமுடியை அவங்கள இறக்க சொல்லிட்டு போகணும். திருப்பி நீங்கள் வந்தோடனேவும் உங்கள் கூட இருப்பாங்க பழமலை சாமியை, அவங்கள வச்சேவும் இருமுடியை தலையில் தூக்கி வைங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோயிலுக்கு திருப்பி நீங்கள் யாத்திரையை தொடரலாம். மாலை போட்டுட்டு செய்யக்கூடாதது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடி வெட்டக்கூடாது, ஷேவிங் பண்ணக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, கொடை பிடிக்கக்கூடாது, யாரையும் பார்த்து அவங்க நல்லா இருக்காங்களே இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்ட்டு பொறாமப்படக்கூடாது, பொய் பேசக்கூடாது, களவு பண்ணக்கூடாது, நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு தலக்கணம் இருக்கக்கூடாது. நம்ம சபரிமலையில் ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன், நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. நம்ம ஐயப்பனுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே சரிசமமாக தான் சபரிமலையில் ஐயப்பனுக்கு முன்னாடி நம்ம தரிசனம் பண்ணுவோம். நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்போம். எல்லா கோயில்லையுமே 50 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு, 300 ரூபா டிக்கெட்டு அப்படின்ட்டு வரிசையில் விடுவாங்க. நம்ம சபரிமலையில் மட்டும்தான் எல்லாமே ஒரே கியூ தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி,
ஒரே வரிசையில் தான் போய் நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணணும். நம்ம சபரிமலையில் வந்து எல்லாமே ஒன்று தான். நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாமே ஒரே கோஷம், சாமியே சரணமையப்பா அப்படின்ட்டு நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணணும். கூட்டமாக நிற்கிற இடத்துல நிற்காதீங்க. எதுவும் ஒரு தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க, கூட்டமாக நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் நிற்கக்கூடாது. மாலை போட்டுட்டு கட்டில்லையோ மெத்தையிலையோ பாய் விரிச்சோ தூங்கக்கூடாது. அது தலகாணி எதுவுமே வைக்கக்கூடாது. நம்ம தரையில் துண்டை விரித்து தான் தூங்கணும். துக்க வீட்டுக்கு போகக்கூடாது. பெண்களை வந்து எந்த கெட்டெண்ணத்தோட பார்க்கக்கூடாது. உங்கள் எண்ணம் ஃபுல்லாகவே சாமியே சரணமையப்பா அந்த ஐயப்பனோட எண்ணமாக தான் இருக்கணும். நம்ம மாலை போட்ட நாள்லேருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு போயிட்டு வர வரைக்கும் மாலை போட்டு யார்ட்டையும் கோவப்படாதீங்க. எல்லா மேலேயும் அன்பாக இருங்க, அன்பாக பேசுங்க. நீங்கள் யார்ட்டையும் பேசும்போதோ சாமி சரணம்னு சொல்லிட்டு பேச்ச தொடங்குங்க. பேசிட்டு முடிக்க நீங்கள் கிளம்பும் போதும் சாமியே சரணமைப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க. மாலை போட்டு ஒரு மண்டல விரதம் இருந்து நீங்கள் சபரிமலைக்கு போவீங்க. சபரிமலைக்கு போய் இருமுடி கட்டி போயிட்டு வீட்டுக்கு வரந்திக்கும் எந்த கோவமும் யாரு மேலே எந்த கோவமும் படாதீங்க. மாலை ஓட்ட நாள்லேருந்து நீங்கள் இருமுடி கட்டி நெய்வேசியம் பண்ணி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரந்திக்கும் எல்லாருமே அன்போடு வாங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேண்டது நிறைவேறும். உங்களோட விரத பலனும் முழுமையாக உங்களுக்கு அந்த ஐயப்பன் நீங்கள் விரதம் இருந்ததை கண்டிப்பாக அவர் ஏற்றுக்குருவார். நம்ம தான் சாமி நல்லா கும்பிட்டாச்சு, நெய்வேசியம் பண்ணியாச்சு, என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் கோவப்படலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது வந்து கண்டிப்பான முறையில் வந்து தப்பு. 41 நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்க. நீங்கள் வீட்டுக்கு வரந்திக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஐயப்பனை சுமந்துக்கிட்டு இருக்கோம். ஐயப்பன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பார். நம்ம வீட்டுக்கு வரந்திக்கும் எல்லாருமே அன்போடு தான் இருக்கணும். இல்லாட்டி நம்ம 41 நாள் விரதம் இருந்து அதுக்கான பலன் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து வீட்டுக்கு வரந்திக்கும் நீங்கள் எல்லாத்தையும் அன்பாக பேசுங்க, யாரு மேலேயும் கோவப்படாதீங்க. வீட்டுக்கு வந்துட்டும் உடனே நீங்கள் மாலையை கழட்டின பிறகு அசைவம், அதாவது கறி எடுக்கிறது அப்படின்ட்டு எதுவுமே எடுக்கக்கூடாது. ஒரு 3 நாள் வரைக்கும் நீங்கள் கறி எதுவும் வழங்காமல் இருங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து எப்போ கறி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு மாலையை கழட்டிட்டு ஒரு 3 நாள் வரைக்கும் நீங்கள் கறி எதுவும் வழங்காமல் இருங்க. குருசாமி துணையோடு நீங்கள் சபரிமலை யாத்திரை நல்லபடியாக போயிட்டு வாங்க. அந்த ஐயப்பன் உங்களுக்கு எப்பயும் துணையாக இருப்பார். நீங்கள் கோயிலுக்கு போகும்போது வீட்டில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வீட்டில் உள்ள சாமிகிட்ட சாமி சரணம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போகணும். ஏன்னா நீங்கள் வந்து ஐயப்பனை நம்பி போகிறீங்க, ஐயப்பன் எல்லாத்தையும் பார்த்துக்குருவார். அதனால் சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதே விரதம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம், எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு. இதே மாதிரி நீங்கள் விரதத்தை கடைப்பிடிச்சி நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் கோயிலுக்கு போனீங்களோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நிறைவேறும். அந்த ஐயப்பன் வந்து உங்களுக்கு எப்பயும் துணையாக இருப்பார். அந்த உண்மையான விரதத்துக்கான பலனை வந்து நீங்கள் அடுத்த வருஷம் மாலை வர்றதுக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சாமியே சரணமையப்பா. நம்ம சேனலில் நம்ம கோயிலுக்கு போகிறது எல்லாத்தையும் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சாமியே சரணமையப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாமியே சரணமையப்பா.